கையில் கத்திரிக்கோல் ஒரு கத்தி வச்சுனா அப்படி நின்னா காளி மாதிரி இருக்கும். எவனா ஒரு முடிவு வெட்டுறதுக்கு என்கிட்ட வீரவாள் வெற்றிவாள். இது சலார்ல கொடுத்ததா? சலார்ல தான் கொடுக்கல, பலார் வச்சுருக்காங்க பேசுறேன். ஜான் விஜய் பாரு வந்த விஜயை வந்து வாளால் மிரட்டினார். சலார் படத்தில் நடித்ததிலிருந்து அவர் ஒரு மாதிரி ஆகிவிட்டார். எதற்கெடுத்தாலும் வாளை தூக்கி செல்கிறார். நீ என்ன ரசிக்கிறத விட்டு வேற யாராவது ரசிக்கிறா, சீக்கிரம் கல்யாணமா தான் ஆகும். என்னடா நீ உங்களுக்கு காதல்ல தோல்வியா? இரவு நேரத்துல என்னோட ஷோவை கேளுங்க சார். சும்மா இருங்க சார், நீங்க போற போக்குல என்ன ஏதாவது மாட்டி விட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்குடா. என்ன பார்த்து ரசிக்கிறேன், அட்லீஸ்ட் ஓன் ஷோவையாவது பார்ப்பாங்க பார்த்து ரசிக்கணும்னு பார்த்தா ஒரு பார்ப்பாங்களும் பார்த்து ரசிக்காதுன்ற. அட்லீஸ்ட் பசங்களாவது பார்த்து ரசிக்கிறாங்களா? இது யாரும் பார்க்கலனாலே எனக்கு பிரச்சனை. யாரும் பார்க்கலன்னா எதுக்குடா என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க? என்ன பாஸ் இது? அடா பாவி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செம்மையாக. நமக்கு என்ன அதுவரை நான் நல்லா இருக்கனால தான் நீ வந்து என்ன கேள்வியே கேட்க வந்திருக்கேன். வீட்டில் உடம்பு சரியில்லாம படுத்து நான் வந்து எப்படி இருக்கேன், நல்லா இருக்குன்னு கேட்பேன். இல்லை சார், இருந்தாலும் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா? நல்லா போயிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் சலூன் படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்க சார், கத்திரிக்கோல் எல்லாம் வச்சுட்டு. நீங்க இதெல்லாம் கட்டிங் ஷேவிங் இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா சார் படத்துல? நான் கட்டிங் ஷேவிங்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி கட்டிங் ஷேவிங்லாம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆக்டர் ஆனேன். நான் மற்றவங்களுக்கு பண்ணுறது இல்லை, ஓகே பண்ணணும்னு ஆசை தான். நம்மளை பார்த்து யாரும் வர மாட்டாங்க. கட்டிங் ஷேவிங்லாம் யோசிச்சு பாரு. ஒரு மாதிரி ஒரு கத்தி வச்சுனா அப்படி நின்னா காளி மாதிரி இருக்கும். எவனா ஒரு முடிவு வெட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு மாதிரி ரக்கடாவே இருக்கீங்க சார். பாவி, நான் வந்து பசுட. யாரு, நீங்களா சார்? ஆமாடா, பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இருப்பேன், உள்ள ரொம்ப ஸ்வீட்டு. சல்லார்லையும் ஒரு வில்லனிசம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜாம்பி எல்லாம் ட்ரெயின் பண்ணி பயங்கரமாக ஒன்று பண்ணியிருந்தீங்க. யோசிப்பா, அந்த தைரியத்தில் தான் உங்கள உட்காந்துருக்கேன். ஒன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலான்னு. ஓஹோ சார், நான் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை சார், டம்மி பீஸ் சார். நான் நீங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்க வேணாம். சரி, இதில் ஒரு வில்லனிசம் அப்படிங்கிறதுனால இதில் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் எல்லாம் பண்ணி பார்த்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா. அதில் அந்த படம் பார்த்தியா? சலார் பார்த்தேன் சார். இந்த படம் பார்த்தியா? இன்னும் பார்க்கல சார் படம். வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன், அதில் வந்து வேற கேரக்டரு, இதில் வேற கேரக்டரு. நம்மளை பார்த்தா எவனாவது ஹீரோன்னு சொல்லுவானா, வில்லன் தான் சொல்லுவான். வில்லன்னா தான் நடிச்சிருக்கேன். சூப்பர் சார், நச்சுன்னு செவிலி அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னீங்க சார். மாதிரிலாம் எதுன்னு சும்மா நீ போய் அப்புறம் நாளைக்கு எவனாவது யூடியூபர் சொல்லுவான், ஜான் விஜயின் செவிலில் அறைந்தார், அதை மட்டும் வெட்டி போட்டு விட்டார்கள், தோளில் கத்திரிக்கோள் வைத்த விஜய் அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்கு? நான் உன்னை எவ்வளோ சொன்னேன், சாதாரணமாக தானே சொன்னேன். கேள்வி கரெக்டாக கேள்வி பார்க்கலாம், நான் பதில் சொல்கிறேன். இருங்க கேட்குறேன். இப்போ சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க சார். இப்போ ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கேள்வி. ஆச்சரியம் அப்படி நீங்கள் கேள்வி நான் ஆச்சரியம். சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் புதுசாக பண்ணுறீங்க, புதுசாகவே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து டேரக்டரோட இன்புட்ஸும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட ஒரு டேரக்டரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் சார். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு டேரக்டர் எப்படியெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுவீங்க, எப்படி சார்? அவ்வளோ ஆச்சரியம், அவ்வளோ போதும் ஆச்சரியம். பேசிக்கலி நம்மலாம் வந்து ஆர்டிஸ்ட்டை டேரக்டரை சூஸ் பண்ணுறதுக்கு டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணார். இந்த ஆளை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், இந்த ஆளு கொஞ்சம் மவுஸ் இருக்குது, இந்த ஆள் நம்ம படத்தில் மூஞ்சி தெரிஞ்சா இந்த ஆள் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு அதுக்காக ஒரு கூட்டம் வரும். அதனால் நம்மலாம் ஒன்றும் தேர்ந்தெடுக்கிறதில்ல, ஆர்டிஸ்ட்டை வந்து டைரக்டர் தான் சூஸ் பண்ணார். நான்லாம் யாரையும் சூஸ் பண்ணேன். ஏன்னா சில கதைகள் நல்லா வரும், ஆனால் அதில் நமக்கு ஸ்கோப் இருக்கான்னு யோசிக்க வேண்டியது இருக்கும்ல. அந்த மாதிரி சில கதைகள் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி ஸ்கோப்பை உண்டு பண்ணிக்கணும்ல. ஓகே, இப்போ கூட ஒரு படம் நடித்தேன், அதில் நான் என்ன பண்ணுறேன்னு டேரக்டருக்கே தெரியுமான்னு தெரியாது. ஆனால் படம் நடித்தேன், ஒரு 20 நாள் 15 நாள் நடித்தேன். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, டேரக்டரா ஜான் விஜய் இந்த படத்தில் போடணும், அப்புறம் வந்து பிச்சைக்காரனா நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, நான் வந்து லண்டனில் இருக்கிற பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, செட் ஆகுமா? லண்டனில் எடுத்து தான் செட் ஆகும். ஸோ நீ வந்து என்ன பண்ணுவேன், நீ வந்து சார் நீங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட இல்லை சார், கோடம்பாக்கம் லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில் இருக்குது பிச்சைக்காரன் சார் அப்படின்னு கேரக்டரைசேஷன் சொன்னால், அந்த பிச்சைக்கார மாதிரி மாற வேண்டியது ஏன் வேலை. அதுலேயும் ஏதாவது வித்தியாசம் வாங்கி வைக்கிங்க அந்த மாதிரி ஏதாவது பிச்சை எடுத்தேன்னா, இருந்தாலும் பிச்சை எடுக்கிறதே வித்தியாசம் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு இல்லை. அதுதான் நம்ம கொடுக்குற வேலையை கரெக்டாக செஞ்சால் போதும். பேசும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். அந்த ஒரு மாடுலேஷனோட அழகாக பேசுகிறீங்க சார், அதுதான் உங்களோட ப்ளஸ்ஸும் கூட சார். நீ என்ன ரசித்து பார்க்கறதுக்கு வேற யாராவது ரசித்து பார்த்தா சீக்கிரம் கல்யாணமாக தான் ஆகும். வேறு அது நடக்க மாட்டேங்குது. ரசித்து பார்க்க மாட்டேன்ற என்னெல்லாம் பார்த்துனுக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப இன்டெலெக்சுவலான கேள்வியெல்லாம் கேட்டால் எனக்கு எப்படி பதில் சொல்ல. நான் லோக்கலான ஆளுவோம்மா,
நான் கேட்குறது இன்டெலெக்சுவலாக வேறு இருக்குன்னு நீங்கள் என்ன பாராட்டுறீங்களா சார்? நம்ம தம்பியாகி போயிட்டேன். பிரதர் சார். அப்பா நீங்கள் வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாரையும் வந்து மரல வச்சிடுறீங்க. அதே சமயம் அழகாக மக்களை சிரிக்கவும் வைக்கிறீங்க. ஒவ்வொரு ஆக்டருக்குமே அது வந்து இப்போ வடிவேல் சார் எடுத்துக்கிட்டால் எக்ஸ்பிரஷன் மூலமாக சிரிக்க வைப்பார். கவுண்டமணி சார் வந்து கவுண்டர் கொடுத்து கொடுத்து நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைப்பார். அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ், அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குது. நீங்கள் எதுக்கு சினிமாவில் நடிக்காதீங்க, நீங்கள் ஏன் நான் ஏன் உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அந்த மாதிரி என்ன சொல்ல எனக்கு புரியல சார். அதைத்தான் கொஞ்சம் டீசெண்டாக இப்போ கேட்பேன் சார். இவ்வளோ நேரம் இன்டீசெண்டாக பேசியிருக்கான் பையன். உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ், அதை எப்படி அந்த வேவ் லென்த் நீங்கள் கேட்ச் பண்ணுறது போயிட்டு இருந்துச்சு. ஓ, நீ இது ஹியூமராகவே யோசிக்கலையா நீ? இல்லை, இது இன்டர்வியூல இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களா சார்? அது அப்படியே ஸ்கிரிப்டாக மாறும்போது அதில் ஒன்று பண்ணுவீங்களா? அதுதான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் ஓட்டி கலாச்சு எல்லாரும் நம்மளை கலாச்சு அப்புறம் நான் மாறி நான் கவுண்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு கவுண்டர் ஜான்விஜி ஆகிட்டேன். நான் எங்கள் வீட்லேயே ஊர்லலாம் கல்யாணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்குலாம் போவேன். பெரிய குடும்பம், எல்லாரும் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சைடில் வந்து ஒரு 5 பசங்க, பாவம் ஒரே ஒரு மாமா, இதெல்லாம் பொண்ணுங்க. ஸோ எல்லோரும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு. யார் எப்போ அவர் வீட்டுக்கு போனாலும் அவர் தான் வந்து மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் வேஷ்டி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும். எப்படியும் ஒவ்வொரு மாப்பிள்ளை ஒரு ரேஞ்சில் இருப்பார். ஒரு மாப்பிள்ளை வந்து ஷிப் கேப்டனாக இருப்பார், அபுதாபிலேருந்து வந்துருப்பார். ஒருத்தர் இங்கே ப்ரெஸ் வச்சுருப்பார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேஞ்சில் இருப்பாங்க. நம்ம அங்கே போயிருப்போம். போனோன்னா பார்த்தா இவர் எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் போர் அடிக்கும் நமக்கு. அவங்க ஜாலியாக இருந்தால் நமக்கு என்ன? ஸோ நான் அப்படியே பசங்களுக்கெல்லாம் சேர்ந்து இதாக பண்ணுவேன். அவங்க ஆனாலும் சொன்னாங்க, இப்போ சாமி இருக்க போகிறது 3 நாள், ஏதாவது பற்ற வச்சிடாதுன்னா. நமக்கு பற்ற வைக்கலன்னா தூக்கமே வரும். ஸோ நான் மெதுவாக போய் எங்கள் சித்தப்பாட்ட கேட்பேன், சித்தப்பா அவரை பார்த்தீங்களா பலபலன்னுங்கிறாரு, அவருக்கு மட்டும் நல்ல பெரிய ஜரியில் பட்டு வேஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டாரு மாமா, உங்களுக்கு வேஸ்டியை காட்டுங்க. எனக்கு கூட அந்த மாதிரி தான் வாங்கி. நீங்கள் பாருங்கண்ணா இவ்வளோ ஒன்று தான் இருக்கும், எனக்கு தெரியும் அது ஏதோ 2500 அவருக்கு மட்டும் 6000 ரூபாய்க்கு வேஸ்ட் வாங்கி கொடுத்துக்கிறாருன்னா. ஏய் போடுறல அப்படின்னு. சரி இது பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே சுற்றி பார்த்தேன்னா ஒரு மதியானமாக சாப்பாடெலாம் செட் பண்ணுவாங்க. அப்போ அவருக்கு 2 கோலா உருண்டை எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இல்லைன்னா பொரிச்ச மீன் வச்சுருவாங்க. இவர் பரிதாபமாக அங்கேருந்து எடுத்து சாப்பிடுவார். என்ன சித்தப்பா அவருக்கு கோலா உருண்டை வைக்கிறாங்க, உங்களுக்கு மீன் வைக்கலையா நீ உங்களுக்கு கோலா உருண்டை? ஏய் சித்தப்பா கோலா உருண்டை பெரியப்பாக்கு மட்டும் வச்சுருக்கீங்க கோலா உருண்டை. ஆனால் அவர் வந்து என்ன எனக்கு மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் லைட்டாக சவுண்டு விடு. உன்னை சித்தப்பா என்னதுவா கேட்குறாரு, நீங்கள் பாட்டு ஏன்னா சும்மா இல்லை அப்படின்னு அவர் விட்டுருவார். அப்பவும் பற்றிக்கல, ரொம்ப கடியாக இருக்கும். மெதுவாக போய் சித்தப்பா அதெல்லாம் சரி, இது சித்திக்கு சேலை வாங்கி கொடுத்தாங்களே அந்த சேலையை பார்த்தீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? ஏன் என்ன குறைச்சல் அந்த சேலைக்கு? சிவா இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு இருக்க முடியல. அவரு வெளியூர்லேருந்து வந்துக்கிறாருன்னா உங்களுக்கு குறைஞ்சவங்களா? ஏன்னா சும்மா இல்லை. நான் போய் என்ன பண்ணேன், எங்கள் பெரியப்பா கிட்ட கேட்பேன், என்ன பெரியப்பா உங்களுக்கு ஏதோ பெரிய ஜரியில் வேஸ்ட் வாங்கி கொடுத்தேன்னு புலம்பின்னு இருக்கிறார் அவர், என்னன்னு கேளுங்க. ஒன்று அவர் என்ன வேஸ்ட் வேணுன்னா எடுத்துக்கோ, இந்த வேஸ்டியை அதை கொடு எனக்கு, நான் என்ன வேஸ்ட் இல்லாமலா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பா அப்படின்னு லைட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றுனா போகிறதுக்குள்ள அச்சு நாஸ்டேரும். எங்கள் மாமா என்ன அப்படியே பார்ப்பாரு, முடிஞ்சது 3 நாள் ஏன்டா நம்ம செம்ம ஹாப்பியாக இருக்கும். நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம் நம்ம. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு சம்பவம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காலாம் வெளியே சொல்ல முடியாதுடா. நீ வேற ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி என்ன பண்ணது, இந்த தெலுங்கு படம் நடிச்சுனேன். அப்போ தான் அதோட டான்ஸ்லாம் போட்டுனாங்க, இந்த இது கிளாமர் டான்ஸ்லாம், இந்த பணத்தெல்லாம் தூக்கி போடணும். அந்த பணம் அப்படியே ஒரிஜினல் பணமாக இருந்துச்சு. ஓகே 2000 ரூபா நோட்டாக இருந்துச்சு. சரி நான் என்ன பண்ணேன், வெளியில் நமக்கு ஃபேன்ஸ்லாம் வந்துருந்தாங்க, ஹாய் கை காட்டினாங்க. நான் வந்து ஹாய் பா சார் எங்கேதாவது கொடுக்குற சார் மத்தியான நேரத்தில் கையில் ஒன்றும் இல்லைப்பா சார் கையிலே வச்சு இல்லைன்னு இதாக வேணும் அப்படின்னா வச்சு கொடுங்களா சார் 2 நோட் தாங்க சார், நேரம் 2 நோட் இருந்தால் வச்சு ஒரு 5 நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 நோட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் சாயந்தரமாக போலீஸ்லாம் வந்தாங்க, இவனுக்கு எடுத்துன்னு போய் வைன் ஷாப்பில் குத்துக்கிறான். அவன் இப்படி பார்த்துக்கிறான், யாரா குத்தான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பக்கத்து கடையில் நீங்களாம் விநியோகம் பண்ணிக்கிறானுங்க 2000 ரூபா நோட்டை எடுத்துன்னு போய் சில்லறை கொடு, எல்லாமே 2000 ரூபா சில்லறை கொடுன்னு சண்டைலாம் வந்தது.
எங்கே தான் உனக்கு எல்லாரும் தழுத்து மேலே போட்டு எங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஜான் விஜய் கொடுத்தாரு. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வச்சாங்க உள்ள. அப்படியா? நான் சொன்னேன் சார் அதில் போட்டிருக்குது சார் டூப்ளிகேட், நான் வேற சொன்னேன் சார் கேட்கல சார் அவனுங்க அப்படின்னு. சில நோட்டில் டூப்ளிகேட்னு இல்லை போல இருக்குது. அப்புறம் அது எல்லாம் சொல்லி ஃபைன்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. சார் சாரி சார் அவன் நல்ல மனுஷன் சார், கேட்டால் கையில் இருந்து கொடுத்துருவேன் ஜான் விஜய், கையில் அது மட்டும் தான் இருந்துச்சு, எல்லாம் கொடுத்துற கழுத்து இருந்திருந்தா நாயகன் மாதிரி கழட்டி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். சொல்லு மேட்டர் சொல்லு, கேள்வி கேள்வி, நான் பாட்டு விட்டா பேசினே இருப்பேன். ஏதாவது நீங்க ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன ரசிக்கிறத விட்டு ரசிடா, சீக்கிரம் கல்யாணமா தான் ஆகும். என்னடா நீ ரொம்ப வருத்தமா இருக்குடா, என்னை பார்த்து ரசிக்கிற, அட்லீஸ்ட் ஓன் ஷோவையாவது பார்ப்பாங்க பார்த்து ரசிக்கணும்னு பார்த்தா ஒரு பார்ப்பாங்களும் பார்த்து ரசிக்காதுன்ற. அட்லீஸ்ட் பசங்களாவது பார்த்து ரசிக்கிறாங்களா? இது யாரும் பார்க்கலனாலே எனக்கு பிரச்சனை இல்லை. யாரும் பார்க்கலன்னா எதுக்கு என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க? என்ன பாஸ் இது? ஆனா பாவி, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சார் சும்மா இருங்க சார், நீங்க போற போக்குல என்ன ஏதாவது மாட்டி விட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது கத்திடுறா. பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்டு சார், இதை பத்தி ஏதாவது ஒரு பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்டு. அம்மா தான்டா எப்பவுமே பெஸ்ட் மாம் இன் த வேர்ல்டு. உலகத்திலே பெஸ்ட் அம்மா தான். அம்மா இல்லைன்னா நீ கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே அம்மா தான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்க அம்மாவுக்கு அப்புறம் உன்னை உங்க நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வருவா. ஓகே சார், கண்டிப்பா சார். இது சார் ஐ நீட் அ ட்ரிங்க், இது வந்து ஐ நீட் அ ட்ரிங்க் அப்படின்றது வந்து சலார் படத்தில் சுத்தியாசன் சொல்கிற ஒரு டயலாக்கு. அதை வந்து பேஜாக கொடுத்துருக்காங்க. நான் குடிக்கிறதில்ல, பட்டு குடிக்க போகும்போதெல்லாம் இந்த பேட்சை மாற்றிக்க. அது இல்லை, குடிக்கிறதுல குடிக்க போகும்போதெல்லாம் மாற்றிப்பேன். ஆமாம், குடிக்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு போகும்போதுடா. ஓ, அந்த மாதிரி இடங்கள். ஓகே சார். சார் இது வால், இது சலாரில் கொடுத்ததா சார்? சலாரில் கொடுத்தா? சலாரில் தான் கொடுக்கல, பலார் பலார் வெற்றிவால். 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறேன் சார், அப்புறம் பேசுங்க. பயமா இருக்கு சார், 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுறேன். டேய் இரா, அப்புறம் ஃப்ரேம்ல வர மாட்டேடா. அப்புறம் நீ யார் இன்டர்வியூ எடுத்தான்னு தெரியாது சார். இப்படி உட்காந்துட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஷார்ப்பா இருக்கு சார். டம்மி தான். வாட்டி ஏதாவது கேவலமா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உனக்கு. உங்களுக்குலாம் இதுல யூனியன்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன சார் யூனியன்? எங்களுக்கு யூனியன் இல்ல சார். அதாவது இதெல்லாம் கம்பல்சரி வேணும் சார். கட்சி அந்த மாதிரி ஏதாச்சும் விஜய் யூனியன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கட்சி எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு உங்க கும்பல் யாராவது சேர்ந்து ஜான் விஜய் பார் வந்த விஜயை வந்து வாளால் மிரட்டினார் அப்படின்னு சலார் படத்தில் நடித்ததிலிருந்து அவர் ஒரு மாதிரி ஆகிவிட்டார், இதற்கெடுத்தாலும் வாளை தூக்கி செல்கிறார், ரொம்ப வால் பையன் அவர், அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சரி, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 4-5 கேள்வி கேள்வி. நீங்கள் வந்து எல்லா மீடியாவிலும் இருந்துருக்கீங்க சார், ஆர்ஜே, விஜே, டெலிவிஷன், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைடராக இருக்குது. இந்த ஒரு வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இருக்கிற இந்த ஒரு சினிமா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சோஷியல் மீடியம் வந்தோடனே சோஷியல் மீடியம் வந்து வாவ் இட்ஸ் அ பிக் பூம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியம்லேயே அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியம் வந்து 2.8% 3% தான் வந்து ரீச்சே. ஓகே, அதுவும் இந்த உங்களை மாதிரி யூத்துங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வச்சு தட்டி பார்த்து மென்டலாக எண்ணுக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது. அதனால வந்து பெரிய பூஸ்ட் அப்படின்னா அதுவும் இருக்குது, பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்குது. என்னென்னா வந்து எல்லாருமே சினிமாவில் நடிக்க முடியாது. வாய்ப்புகள் அப்படின்றது யார் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான், அவங்களுக்கு ஒரு லக் இருக்கணும், ஒரு திறமை இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மூலமாக தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. சினிமாவில் நடிக்கிறாங்க, அதே மாதிரி டெலிவிஷனில் நடிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியம்னால திறமை இருக்கிற எல்லாருமே அவங்க திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் விண்டோவாக இருக்குது. அந்த விதத்தில் சோஷியல் மீடியம் சூப்பர். ஆனால் சோஷியல் மீடியத்தில் தட்டி பார்த்தா கிடுக்கிட்டு தான் நிறைய இருக்குது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சில டைம் ஷையாக இருக்கும் சோஷியல் மீடியா பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து தூர்தர்ஷன் தான் பார்க்குறது நார்மலாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தூர்தர்ஷன். ஸோ நான் வந்து எல்லா மீடியம்லேயும் ஒர்க் பண்ணனால எது பெஸ்ட் மீடியம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மீடியமும் இஸ் அ குட் மீடியம் ஃபார் த பீப்புள் who it is useful for. உங்களை மாதிரி எங்கள் ஜென்ரேஷன் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு சோஷியல் மீடியம். வாய்ப்புகள் கிடச்சி போய் நடிக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியத்தை பார்த்து வாய்ப்பு கொடுத்து அவங்க போய் நடிக்கிறதுக்கு டெலிவிஷன் ஒரு மீடியம், சினிமா ஒரு மீடியம் இல்லை.
ஸோ உனக்கு என்ன தெரியணும் அதை கரெக்டாக சொல்ல கேளு. இல்லை அவ்வளோ தெரிஞ்சிருச்சு சார், புரிஞ்சிருச்சு, தெளிவாயிருச்சு சார். Social medium is good for people who have talent and they can exhibit their talent, and people can fish from that small ocean and pick the right people for the bigger ocean and use them there. புரிஞ்சா? புரிஞ்சுது சார். புரிஞ்ச மாதிரியே தெரியல. சத்தியமாக புரிஞ்சுது சார். இல்லை சார், கம்மிங் பேக் டு சிங்கப்பூர் சலூன் சார். ஆமாம், ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காங்க, அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஆர்ஜே பாலாஜி கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஆர்ஜே பாலாஜிக்கும் எனக்கும் உள்ள காம்பினேஷன் சீக்வன்ஸில் வந்து என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமா, இந்த மாதிரி ஒரு ஜந்துவோ ஒரு மனுஷனை இருக்க முடியுமா அப்படின்னு அவர் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி நான் பேசுவேன் அவர்கிட்ட வந்து, நான் பேசுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலே நமக்கு நடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஜோஷ் வந்துடும். புரியுதா உனக்கு? இப்போ வந்து நீ சொன்னல நான் எப்படி சார் நடிகன் ஆகுறது அப்படின்னா வந்து நீ உன் கூட ஒர்க் பண்ணுற கோஸ்டார்கிட்ட முதல்ல போய் சார் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னா வந்து எதிர நின்றுட்டு நீ நடிக்கும் போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நடிச்சு காட்டினாங்கன்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜோஷ் வரும். அந்த மாதிரி ஈ வாஸ் லைக் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. அவர் வந்து நம்ம நடிக்கும் போது அவர் அதை ஒரு நம்மளை பார்த்து அவர் எக்ஸ்பிரஸ் கொடுக்குற எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இன்னும் பெட்டராக நடிக்கணும்னு தோணும். ஸோ ஈ வாஸ் வெரி நைஸ் ஆஸ் அ கோ ஸ்டார் அண்ட் அ கிரேட் குட் ஹீரோ. புரியுதா உங்களுக்கு? சத்யராஜ் சார் கூட நான் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன். ஆனால் சத்யராஜ் சார் கூட போய் நடிக்க போகும்போது எனக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பண்ணிடணும். ஆனால் அவங்க என்ன அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் தெரியும், பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் எக்ஸாமில் ஒன்றுமே தெரிலன்னா வந்து லைட்டாக அவன் பேப்பரை தள்ளி பார்த்து எழுதிக்கோமானோம்ல, அந்த மாதிரி சத்யராஜ் சார். நீ ஃபீல் பண்ணாத, அவ்வளோ ஓவராக நினைக்காத, நம்மெல்லாம் ஒன்று கூட்டத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான், நம்மளே கை கொடுத்து தூக்கி அப்படியே கை தட்டி அப்படியே ஜாலியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு நடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு, அதுதான் வந்து ஏன்னோ அது என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு விஷயம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நல்லபடியாக வரும். நான் பெர்ஃபார்ம் நான் இப்படி இருந்துருவேன், எல்லாம் காம்படிஷன் இருக்கும். அதுக்காக வந்து பொறாம இருக்காது, ஹெல்த்தி காம்படிஷன். அது வந்து சத்யராஜ் சார்ட்ட வந்து கற்றுக்கணும். நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தா டக்குன்னு அவர் வந்து நம்மளும் எதாவது பண்ணோம் ஆனால் சிரிச்சிக்குவோம் நாங்கள். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அண்ட் அவங்கெல்லாம் வந்து சீனியர் ஆக்டர்ஸ் வித் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க. நம்மக்கிட்ட பாசமாக ஆசையாக 4 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யராஜ் சார். இப்போ கூட நான் ஒரு இது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கும் போது கூட என்கிட்ட வந்து ரொம்ப ஆசையாக பேசிக்கிட்டாங்க. என்னை பற்றி பெரியமா வேற இவங்ககிட்ட ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் ஸ்டைலானா இல்லையா, செம ஸ்டைல். ஆர்ஜே பாலாஜி வந்து சொன்னாங்க, ஜான் விஜய் நீங்கள் உங்களுக்கு சலாருடைய அந்த இதில் பார்ட்டியில் பார்த்தேன், வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. ஒன்று சத்யராஜ் சார் வந்து ஆமாம்மா அவன் பயங்கர ஸ்டைலிஷானா இல்லையா, அவன் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். இப்போ மைக்கில் கூட பேசும்போது பார்த்தல எப்படி தேங்க்யூ வரமா சொல்லலாம் பேசலாம் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் அது ஒரு தேங்க்யூ வெரி மச் சத்யராஜ் சார் அண்ட் ஃபார் ஒரு சீனியர் பர்சன் வந்து நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் இதுதான் வந்து உனக்கு ஒரு நடிகனாக இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆர்ஜே பாலாஜி பிரதர் வந்து நீங்கள் ரேடியோவில் இருந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஆக்டர் அவர் எந்த அளவுக்கு மோல்ட் ஆயிருக்காரு சார்? ஒரு ஆர்ஜே அப்படின்னும் போதே அவர் டிஃப்ரென்ஸ். மற்ற ஆர்ஜேங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்ஜே அவர். மற்றவங்கெல்லாம் குரலை வச்சு ஏமாத்திடுவாங்க. உங்களுக்கு காதலில் தோல்வியா, இரவு நேரத்தில் என்னோட ஷோவை கேளுங்க, அப்படி இப்படி முக்கி ஏப்ப விட்டுனே பேசுவாங்க. அந்த மாதிரி பேசினா தான் விஜேன்றது தான், ஆர்ஜேன்லாம் கிடையாது. ஆர்ஜேன்றவன் வந்து அவன் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், ப்ளஸ் அவன் குரல் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். புரியுதா அவனுக்கு? இது எல்லா குவாலிட்டியுமே ஆர்ஜே பாலாஜி கிட்ட. அண்ட் விட்டியாக க்யூட்டாக, அதாவது நான் நிறைய பேர் வந்து ஜோக் அடிச்சாங்கன்னா டபுள் மீனிங்காக இருக்கும். பாக்கியராஜ் சார் இவர் ஜோக் அடிச்சா அப்படி இருக்காரு, ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஜோக் அடிச்சா கூட ஒரு இப்போ நான் எது சொன்னாலும் நீ எப்படி பாட்டு யோசித்தேன், நான் நல்லதாக தான் சொன்னேன், பத்தியா அதுதான். அது என்ன பண்ணுறது, நம்ம முக பாவனை அப்படிங்குது. ஆனால் ஆர்ஜே பாலாஜி எப்படி சொன்னாலுமே அது கேட்க நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கும். ஸோ அவர் நடிகனா ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான பர்சன், ஒரு வார்த்தையிலையும் பேச்சிலையும் சொல்லுலையும் வந்து புதுமையாக இருக்கிறவங்க. சினிமாவில் ஆப்வியஸ்லி வந்து நடிக்கும் போது அந்த எக்ஸ்ப்ரெஷனும் வந்துடும், அந்த டிஃப்ரென்ஸும் வந்துடும்.
ஸோ அவர் இங்கேருந்து அங்கே பயணம் எப்படி இருந்தது, அவர் எப்படி மோல்ட் ஆனார். எஸ் சார், சூப்பராக மோல்ட் பண்ணி இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆக்டராக இருக்காரு. அடுத்தது ஃபைனலாக சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்க்கறதுக்காக இந்த ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக மக்கள் படம் பார்க்க வரலாம் அப்படின்னு. சிங்கப்பூர் சலூன்ன்ற படம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் ஃபில்ம். அண்ட் அந்த டைரக்டர் வந்து அவருடைய தாட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நான் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், டாக்டராக தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நீ வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக கூட ஆகலாம், அதுலேயுமே உனக்கு பெரிய ஸ்கோப் இருக்குது லைஃப்பில். நீ எந்த வேலையுமே தாழ்ந்த வேலையை யோசிக்காத, நீ எல்லா வேலையுமே வந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினச்சி செஞ்சேன்னா வாழ்க்கையில் நீ முன்னேறலாம், புரியுதா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப அழகாக சிம்பிளாக கொடுத்துருக்காரு. அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து கதையில் ஏதோ வந்து படிக்காத பையன், நீ இது முடிவெட்ட போடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாராம், எதுக்குங்க படிக்காத பையனாக இருக்கணும், நல்லா படிக்கிற பையனாகவே இருக்கட்டுமே. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் தாட் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி. யூனோ, ஏன் படிக்காதவன் தான் முடிவெட்டணுமா? படித்தவன் முடி வெட்டக்கூடாது. ஏன் படித்தவன் கத்திரிக்கோள் வச்சு வெட்டினா வெட்டாதானே? ஏன் நீ படித்தவன் தானே? நான் படித்தவன் தானே? நீயே காலரில் கத்திரிக்கோள் வச்சு சுற்றும் போது அப்புறம் என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் தாட் ஒரு எல்லாருடைய மைண்டு, யங்ஸ்டர்ஸோடைய மைண்டை ஓப்பன் பண்ணி, பஸ் பழம் கூட விற்கலாம் பஸ், அதை நீ எப்படி விற்கிறேன்றது தான் மேட்ரு, மார்க்கெட்டிங். ஸோ வந்து எந்த வேலையுமே நீ வந்து கீழ்த்தரமாக நினைக்காத, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் அந்த டைரக்டரும் சேர்ந்து. அதுக்கு வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னையும் நடிக்க வச்சுருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த முடிவெட்டுறவன், பார்பர், அம்பட்டையன் இந்த மாதிரிலாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு ஸ்டைல் ஆயிடுவாங்க சிங்கப்பூர் சலூனுக்கு அப்புறம். அதனால நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னால் அது தப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி நீங்கள் அவனை வந்து இப்படி சொல்லலான்னு எனக்கு கேட்கக்கூடாது. இப்படி சொல்லன்னா நான் சொல்கிறது புரியாமல் போயிடும். நான் எதுவுமே கேட்க மாட்டேன் சார், நாங்கள் படம் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன ஓடுற ஏதாவது நாலஞ்சு நல்ல கேள்வி கேளு, பதில் சொல்லலாம். என்னடா இப்போதான் வந்தோடனே கிளம்புறேன்ற வாட்ச் வேற கேட்டில் வேற பாருண்ணா. போதுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டே கிடையாது, உங்ககிட்ட ஒரு நல்ல திறமை இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்ட கேள்விகளும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விகள் தான். நான் தான் கொஞ்சம் ஏடகடமாக பதில் சொன்னேன். ஏன்னா போர் அடிக்கணும், இல்லைனா வந்து காலுக்கு மேலே கால் போட்டு என் மனைவியார் சொன்ன மாதிரி, ஆமாங்க நான் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அப்படியே ஜலரங்கம் பண்ணி விட்டு எதுக்கு அதெல்லாம் மேட்டரும் வந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சுல்ல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.